ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்துட்டு கோடை வெயிலை வந்து தாங்க முடியாமல் அவங்கவுங்க வீட்டில் வந்து ஏர் கண்டிஷனர் போட்டிருப்பீங்க. இப்போ வெயில் காலம் போயிட்டு மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது மழை நேரத்தில் ஏசியை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு தெரியாது. அதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். வர வர நம்ம ஊரில் வெயில் நிலைக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது போல் ஆயிடுச்சு. தற்போது கோடை மழை வந்து பல பகுதிகளில் பேஞ்சிட்டு வரதுனால இங்கே வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் வானிலை இன்னும் முழுமையாக குளிர்ச்சி அடையாமல் வெப்பமும் வருது, குளிரும் வருது, மாறி மாறி வந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து ஏசியை வந்து பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இடி மின்னல் மழை அப்படிங்கிறது வந்து பெய்யும்போது ஏசி போடலாமா, இல்லை போட்டால் ஏசிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, குழப்பம் நம்மள பல பேருக்கு இருக்கும். அதற்கான பதிலையும் இதை நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஏசி எந்த வகையாக இருந்தாலும் லேசான மழை பெய்யும்போது அது வந்து ஒர்க் பண்ண அதாவது ஏசியை வந்து ஆன் பண்ணோம்னா அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேசான மழையில் வெளிப்புற ஏசி வந்து யூனிட் அளவுகளில் குவிந்துள்ள தூசி மற்றும் அழுக்குகளும் சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கனமழை மற்றும் புயல் காலங்களில் சில விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துவது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான மழை பெய்யும்போது வந்து வெளிப்புற அலகு வந்து நேரடியாக மழையில் நனையாமல் பார்த்துக்கொள்வது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. ஏசியோட வெளிப்புற அலகுகள் வந்து மழை புயலை தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட அளவிலான சேதத்தை வந்து அது வந்து சந்திக்கிற நேரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெளிப்புற அலகு முடிந்தவரை புயல் மழையால் பாதிக்கப்படாத இடத்துல வந்து வைக்கணும். எங்கள் வீடு அமைப்பில் வந்து அப்படி வைக்க முடியாது என்றால் புயல் அல்லது கனமழை பெய்யும் நேரத்தில் ஏசியை பயன்படுத்தாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி உட்பட எந்த ஒரு மின் சாதனையும் பயன்படுத்தும் போதும் மின் பாதுகாப்பை மனதில் வைத்திருக்கிறது வந்து முக்கியமான காரணம். அத்தகைய சூழ்நிலைகளில் உங்கள் ஏசி யூனிட்கள் வந்து மின்சாரம் தடைபடாமல் பார்த்து கொள்வது நல்ல விஷயம். ஒயரிங் ஏதேனும் சிக்கல் இருந்தாலும் மழையின் போது ஏசியை அணைத்துவிட்டு ஒயரிங் அமைப்புக்கான சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா தெரியாமல் கை வச்சுட்டு சில விபத்துக்கள்லாம் நடக்க நேரிடும். மழை பெய்யும் போது ஏசி இயக்குவது சில வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணமாக ஏசியை வழக்கத்தை விட வேகமாக வெப்படையலாம். ஏன்னா நார்மலாக வந்து இப்போது வெயில் காலத்தில் நம்ம ஏசி யூஸ் பண்ணும்போது அதில் வர டெம்பரேச்சரை விட மழை காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஏசியோட இன்ஜின் வந்துட்டு ஏசியில் இருக்க அந்த மோட்டார் வந்துட்டு கூலிங் ஆகிட்டே இருக்கிறதுனால அது ஹீட் ஆனால் மட்டும்தான் ரன் ஆகும். அதனால் அதிக வெப்பத்தை வந்து அது ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். அதனால் மழையால் உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் வந்து சுருள்கள் ஈரமாகிவிடும். அதை மீறி சுழன்று இயக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சூழ்நிலையில் மழையின் போது ஏசி மூலம் தண்ணி வீட்டுக்குள்ளேயே வரும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வெளியே இருக்க காற்றை வந்து உள்ளே இழுத்து அது கூலாக இருக்கும்போது அங்கே இருக்க தண்ணி பூரா இங்கே வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதிக மழை வந்தால் இயக்க வேண்டாம். அதுபோல் புயலின் போதும் ஏசி இயக்கக்கூடாது என நிபுணர்கள் கருத்து சொல்கிறாங்க. புயல் என்பது ஆற்றல் விரயத்திற்கு வழிவகுக்கும். இடி அல்லது மின்னல் உங்கள் வீட்டை தாக்கினால் அது மின்சார கம்பிகள் வழியாக சென்று உங்கள் ஏசி யூனிட்டை சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணால் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடி மின்னலாம் மழை புயல் இடி இருக்கும் சமயத்தில் ஏசியை வந்து இயக்க வேண்டாம். மழை பெய்யும் திசையில் உள்ள ஜன்னல் இல்லாமல் மற்றதை திறந்து வைத்தாலே ஏசி போட்டது போல தான் இருக்கும். எனவே வந்து நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து மழை காலங்களில் ஏசியை வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்க்குங்க. ஏன்னா அதில் வந்து சில ஆபத்துகளும் இருக்கிறதுனால ஏசி வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை சொன்ன எனக்கு மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.